Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது My Hero Academia Season 7 Episode 13 Part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு நடந்த சம்பவம் எல்லாத்தையும் பார்த்திருப்போம். நம்ம இசுக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். இப்போ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி காட்டுவாங்க, என்ன நடந்துச்சு, மத்த இடத்தோட நிலைமை என்னன்னு. வில்லனுங்க எல்லாத்தையுமே அக்கார்டிங் டு த ஹீரோஸோட பிளான் படி பக்காவா ஸ்பிளிட் பண்ணி தாறுமாறா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹிமிகோ டோகோ அவளோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் வில்லனுங்க எல்லாத்தையுமே ஒக்குட்டோ ஐலாண்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அங்க இருக்க ஹீரோஸ் எல்லாம் அவங்கள தப்பிச்சு வராம பாத்துக்குவாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் வில்லன்ஸ்களை டக்கோபா நேஷனல் ஸ்டேடியத்துக்கு அனுப்பிட்டாங்க. அங்கேயுமே தாறுமாறா சண்டை போயிட்டு இருக்குது. சிஸ்டம் ட்ரையை யூஸ் பண்ணி புடிச்சு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாம சில பல வில்லன்கள் எல்லாம் இருப்பானுங்கல்ல, அவங்க எல்லாம் இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க. அதே நேரம் ஜாக்கோ ஹாஸ்பிட்டல்ல அந்த கிகன்டோ மாக்கியா இன்னுமே தூக்கத்துல தான் இருக்கான். அவனை யாரும் எழுப்ப விடாம ஹீரோஸ் எல்லாம் பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் எந்திரிச்சு வந்தானா கண்டிப்பா சிச்சுவேஷன் தலைகீழ மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா குரோகிரின்னு ஒருத்தர் இருக்கானே, அவனையுமே யாரும் வந்து காப்பாத்தாம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை மட்டும் வில்லனைய காப்பாத்திட்டானுங்க. போர்ட்டலை உருவாக்கி டெஃபினட்டா எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்திடுவான். அதுக்கப்புறம் அத்தனை பேர்த்துக்குமே சங்கு தான். அதே நேரம் கிரவுண்ட் ஜீரோ கமினோவாட காட்டுறாங்க. அங்க நிலைமை இன்னும் மோசம். ஏன்னா டோடோரோக்கி டாபியை ஜெயிச்சிட்டான்னு பார்த்தா அவன் என்னடானா நம்மால புதுசா ட்ரை பண்ணி வெரைட்டியா வச்சு பண்ண அட்டாக்க அப்படியே காப்பி பண்ணி இப்ப அவன் அந்த பவரை யூஸ் பண்றான். சும்மாவே அவனோட பவரை தடுக்க முடியாம தான் புதுசா அவனை ட்ரை பண்ணான். ஆனா அந்த அட்டாக்கே அந்த ஒரு செகண்ட் அட்டாக்ல காப்பி பண்ணியிருக்கான்னா எவ்வளவு வெறித்தனத்துல இருக்கான் பாருங்க. இதுல வேற நீ இதைத்தானே யூஸ் பண்ண, என்ன கரெக்டா ஷோட்டோ அப்படின்ட்டு கையில ஒருத்தனை புடிச்சு பொசுகிட்டு இருப்பான். இப்ப டாபி புது டெக்னிக்ல வெறியில வந்துகிட்டு இருக்கான். இனி இவனை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. குங்காவில்லா சைட்ல அந்த ஆல்பாரோனை காலி பண்ணியாச்சு, அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுன்னு பார்த்தா அவன் என்னடானா அந்த எரி புள்ளையோட பிளட்டை யூஸ் பண்ணி அவனோட ஏஜை ரிவர்ஸ் பண்ணிட்டான். இதனால அவன் யங் ஏஜ்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தான் அந்த அளவுக்கு இப்ப பவர்ஃபுல்லா மாறிட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல செத்துருவான். அது வரைக்கும் சமாளிக்கணுமே. நார்மலா இருந்தப்பவே படாத பாடுபட்டு ஏகப்பட்ட டெக்னிக்கை யூஸ் பண்ணி உசுர கொடுத்து அடிச்சுதான் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப அதை விட ஓவர் பவர்டா இருக்கான். கொஞ்ச நேரமா இருந்தாலும் எல்லாத்தையும் கொன்றுவானே. அதே நேரம் நம்ம இசுகு மிடோரியா ஒக்குட்டோ ஐலாண்ட்ல இருந்து நேரா அந்த கஃபினை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். எல்லாம் அந்த டோகா புள்ள பார்த்து விட்ட வேலை. அவனையும் சேர்த்து பிடிச்சி அந்த ஐலாண்டுக்கு இழுத்துட்டு போயிட்டான். இல்லன்னா இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தே இல்ல. ஏதாச்சும் பில்டிங்ஸ் இருந்தா பரவாயில்ல, டப்புன்னு புடிச்சு சல்லுன்னு போயிடலாம். கடல் மேல டிராவல் பண்றதுனால பயலால வேகமா போக முடியல. அப்படி போயிட்டு இருக்கும் போதான் ஒன் ஃபார் ஆலோட ஃபர்ஸ்ட் யூசர் யோயிச்சி இசுகு கிட்ட எனக்கு பேட் ஃபீலிங் வருது பாம்பா. என்னடானா ஆல்பாரோனோட குவிக்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. சும்மாவே அவன் பறந்து கட்டுவான். இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன பண்ணுவான். அந்த டைம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜெட்ஸுங்க பறந்து போயிட்டு இருக்கும். வேற யாரும் இல்ல, ஸ்டார் அண்ட் ஸ்டைப் கூட வந்தாங்கல்ல, அவங்க தான். வந்த வேகத்துல குழந்தை இத புடிச்சுக்கன்னு சொல்லி அவனை சல்லுன்னு இழுத்துட்டு போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவன் யூஏ ஆன்டி ஏர்கிராஃப்ட் எஸ்கார்ட்டா வந்திருக்கானாமா. நியாயப்படி அவனுக்கு இங்க வந்திருக்கவே கூடாது. இவங்கள ரிட்டர்ன் அவங்க ஊருக்கே போக சொல்லிட்டாங்க. ஆனா இவனுக்கு தான் ஆர்டர்ஸ் எல்லாம் மீறி இப்ப ஜப்பான்ல இருக்கானுங்க. எதுக்குன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஏன்னா இவங்களோட தங்கச்சியா நினைச்ச ஸ்டார் அண்ட் ஸ்டைப்பை அவன் மொத்தமா காலி பண்ணிட்டான். பட் இருந்தாலுமே அவளுக்கு இவங்க மேல ஏகப்பட்ட நம்பிக்கை, மெயினா நம்ம இசுகு மேல. ஏன்னா ஆல்மைட்டோட பவர் இப்ப அவனுக்குள்ளதானே இருக்குது. போய் உன்னோட முழு திறமைய காமிச்சு இந்த வரலாற்றிலேயே மோசமான வில்லனை தோக்கடி, உன்னால முடியும்னு சொல்லி அனுப்பி விடுவான். என்னன்னா அடுத்தடுத்து ஜெட் வந்து நின்னுட்டு இருக்குமா, அதை புடிச்சு இழுன்னு இழுத்து முன்ன வந்துகிட்டு இருந்ததை விட 10 மடங்கு வேகத்துல வந்துட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போதுதான் டொமுராவை ஒரு 2 செகண்ட் டைவர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் பக்கத்துல வந்துட்டான். அவன் தான் நம்ம கச்சான பீஸ் ஆக போறானே. லெமிலியன் அவனை டைவர்ட் பண்ண வழி இல்லாம அவனோட பலாப்பழத்தை காமிச்சு எப்படியோ அவனை டைவர்ட் பண்ணிட்டான். கரெக்டா ஓபன் ஆகுது. பையா வந்த வேகத்துல அவனுக்கு ஒரே அடி தான். சாதாரண அடியில முரட்டுத்தனமான அடி. சொல்ல போனா அவன் அடிச்ச அடியில டொமுரா மேல இருந்த கையெல்லாமே பீஸா செதறி விழும். அவனுக்கே ஷாக் ஆயிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் இல்ல. கால்ல எல்லாம் எனர்ஜி க்ளோ ஆகிறத பார்த்துட்டு இது அது இல்லன்னு சொல்லி திருச்சு அடிச்சு போய் விழுவான். நார்மலா கிடையாது, பவுன்ஸ் ஆகி போய் விழுவான். அந்த டைமுங்கும் போது பேரியர் வேற ஓப்பன்ல இருக்குது. மூடுங்கடான்னு கத்துவாங்க. கரெக்டா மூடும் போது டொமுரா வந்து அதுல அடிச்சு திருச்சு வந்து விழுவான். வந்தவன் என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு எல்லாருமே நல்லா தானே இருக்கீங்கன்னு சுத்தி பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஒரு செகண்ட் அந்த இடமே சைலண்ட் ஆயிரும். ஏன்னா கச்சாங்க செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவன் மிரண்டுட்டான். அவனோட உயிருக்குயிரான நண்பனாச்சே, செத்துட்டான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அவர் போராடிட்டு இருக்காருல்ல, எப்படியும் காப்பாத்திடுவாரு. வந்தவன் அந்த போஸ்ட்ல நெஞ்சு பொழந்து இருக்கத பார்த்தா செத்துட்டான் தானே நினைப்பான். அது மட்டும் இல்லாம அங்க எல்லாருமே அடி வாங்கி கண்ணா பின்னான்னு செதறி இருக்கத பார்த்த உடனே அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, மூச்சு விடவே கஷ்டப்படுவான். அப்ப அந்த டொமுரா வந்துட்டு என்னப்பா தம்பி லேட்டா வந்ததுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்ல போறியா, டோகா ஏதோ பண்ணி உன்னை ட்விஸ்ட் பண்ணி விட்டா போல, அதை சொல்லு. ஆனா நீ என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாது, நீ இப்படி பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கல. இப்ப எல்லாம் அந்த நிலைமையில இருக்காங்களே, அதுக்கு நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறியா அப்படி இப்படின்னு அவனை வீம்புக்குன்னே உசுப்பேத்தி விட்ட உடனே இசுக்கு கம்ப்ளீட்டா மண்டை சூடாகி அவனுக்குள்ள இருக்க பவர் எல்லாமே பிச்சுக்கிட்டு வெளியில வரும். இதைத்தான் டொமுரா எதிர்பார்க்கறான். ஏன்னா
ஆனா இதுக்கு முன்னாடி இப்படித்தான் பையன் ஒரு டைம் கடுப்பாயி அவனோட பவர் மொத்தமா வெளியில வச்சு காட்டுத்தனமா அட்டாக் பண்ணான். ஆனா அவனோட மூவ்மெண்ட்டை இவனால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ அவன் பண்ணான்னா அவனை நான் கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுவேன்னு அவனை வெறுப்பேத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டே இருப்பான். நல்ல வேலை லெமிலியன் அங்க இருந்தான். அவன் இசுகு கிட்ட நீ ஒண்ணு கவலைப்படாத, இது எதுக்குமே நீ காரணம் இல்ல, எனக்கு தெரியும் நீ லேட்டா வந்ததுக்காக உன்னை நீ மன்னிக்க மாட்டேன்னு புரியுது, அது எதுவுமே ஓன் தப்பு இல்ல, ஆப்பனன்ட் உன்னை அதைத்தான் ஃபீல் பண்ண வைக்கணும்னு முயற்சி பண்றான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இங்க இருக்க யாருமே சாகல, எல்லாம் மூச்சு விட்டுட்டு தான் இருக்காங்க. நல்லா பாரு, இந்த கச்சானுமே இன்னும் சாகல. ஹெட்ஷாட் அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும் தான் அங்க போராடிட்டு இருக்காரு. டெஃபினட்டா காப்பாத்தவும் செஞ்சிருவாரு. சோ இதெல்லாம் நினைச்சு நீ உன் மனசை குழப்பிக்காத. இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே இழக்கல, கிவ் அப்பும் பண்ணல, அப்படி இப்படின்னு பேசி அவனை நார்மலாக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். டொமுரா பார்த்துட்டு என்னப்பா என்ன லிப் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கியா, ரியாலிட்டிக்கு அதெல்லாம் ஒத்து வராது கண்ணா, நடந்ததுதான் உண்மை, நடக்க போறதா அதை விட ஒரு பெரிய உண்மைமா. போடா வெண்ண, நாங்கெல்லாம் ஹீரோஸ் என்னைக்குமே சொல்றதாண்டா ரியாலிட்டியா கொண்டு வருவாங்க, உன்ன மாதிரி நாங்க இல்லன்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் இசுகுக்கு நம்ம ஆல்மைட் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி லிப் சர்வீஸ் பண்ணி மோட்டிவேட் பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல, நம்ம உயிரை ரிஸ்க் எடுத்தாச்சு அதை ரியாலிட்டியா கொண்டு வருவோன்னு மனுஷன் பயங்கரமா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டார் அண்ட் ஸ்டைப்பும் கடைசியா இவன் மேல நம்பிக்கை வச்சுதானே செத்து போனா, அதெல்லாம் அடுத்தடுத்து அவன் மைண்ட்ல ஓடும். இப்போ கோவப்படுறது தப்பு இல்ல, ஏன்னா அந்த கோவம் தான் பவருக்கு சோர்ஸே. ஆனா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி அதை பக்காவா யூஸ் பண்றோங்கிறதான் விஷயம். இத பேஞ்சோ சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பைய ஒரு வழியா நார்மல் ஆயிருவான். அது மட்டும் இல்லாம லெமிலியன் டேனிய மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் உடனே, பரவாயில்ல நீ ஜெயிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேளு, இப்ப நீ போய் சண்டை போடுன உடனே பைய இப்ப கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். அந்த டைம் அவன் எடுப்பான் பாருங்க அவனோட பவர், அத்தனை யூசர்ஸும் இப்ப அவனுக்கு துணையா கூடவே இருக்காங்க. டொமுரா நீ இன்னும் இங்கதான் இருக்கியான்னு உடனே அவன் உடனே பார்த்துட்டு டொமுராவா என்னப்பா சொல்ற, என்ன சொல்ற, அவன்லாம் இனிமேட்டு இங்க கிடையாது, ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இப்ப ஒரே ஆளா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா டொமுரா இன்னும் இருக்கான், ஆனா அவனை வெளியில வர விடாம ஆல்ஃபார் ஒன் அமைக்கிட்டு இருக்கான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா இப்ப நான் ஒரே ஆளா தான் இருக்கேன் அப்படின்னு உடனே இசுகுக்கு தூக்கி வாரி போடும். நான் அப்படி மட்டும் மாறிட்டான்னா அவனை யாராலையுமே தடுக்க முடியாது, பயங்கர பவர்ஃபுல்லா மாறிடுவான். லெமிலியன் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் தெரியலையேம்மா. ஒரு டைம் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது லெமிலியன் என்ன சொல்லியிருப்பான், உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, அதனால தான்டா நீ இப்படி இருக்கேன்னு உடனே அவன் எமோஷனல் ஆகி டெம்டேஷன் ஆகி எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்கடா மிகுன் டோமோன்னு, எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க அப்படி இப்படின்னு பெரியாயி சின்ன புள்ளத்தனமா காட்டு கத்து கத்திருப்பான். அதாவது அவ்வளவு நேரம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல, அதாவது வில்லனோட அந்த ஒரு கெத்துல இருந்தவன் திடீர்னு அவ்வளவு கடுப்பாயி காட்டு கத்து கத்தி இருப்பான். ரெண்டு பேருமே அப்படி கம்ப்ளீட்டா ஒன்னு சேர்ந்து இருந்தாங்கன்னா டெஃபினட்டா இந்த அளவுக்கு எல்லாம் அவனுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருந்திருக்க வாய்ப்பே இல்ல. அந்த டைமுங்கும் போது அவன் அன்ஸ்டேபிளா வேற இருந்தான். இதெல்லாம் சொன்ன உடனே நம்ம நானா ஷிமுரா அவன் உருவாக்கி வச்சிருக்க அந்த கையில ஒரு ஃபேஸ பார்த்துட்டு இசுக்கு இன்னுமே அவன் உள்ளுக்குள்ள இருக்கான்னு சொல்லுவாளா. உடனே அந்த டைம் அவன் ஒரு ஜம்ப மட்டும் தான் போடுவான். பறந்துகிட்டு இருந்த அந்த கஃபேனே கம்ப்ளீட்டா கீழே ஒரு சைடு இறங்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜம்ப். போனமாகிட்ட டேய் என்ன ஆனாலும் சரி, வேற எங்கேயும் பாத்துறாத, கண்ணே பிதுங்கினாலும் சரி, அவனை பார்த்துக்கிட்டே இரு, 5 செகண்ட் விட்டினாலும் அவ்வளவுதான், எல்லாத்தையும் சம்பவம் மட்டும் போயிருவான் அப்படின்னு சொல்லி அவன் அங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. டொமுரா என்னோட லிட்டில் பிரதரை நான் திரும்பி எடுத்துக்க போறேன்னு ஓங்கி வந்து இசுகுக்கு ஒரு பஞ்சு. அதாவது இதை சொல்றது ஆல்ஃபார் ஒன்னு, அவ்வளவு வேகமா பஞ்ச் பண்ணாலும் நம்ம பையன் அதை அசால்ட்டா தடுத்துருவான். ஏண்டா நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தியான்னு சொல்லி பாஜினோட பிளாக் விப்பை யூஸ் பண்ணி அவனை தூக்கி ஒரே அடி அடிக்க போவான். அது பாத்தீங்கன்னா பிளாக் விப்பா இருக்காது, பிளாக் செயினா மாதிரி இருக்கும். இதுல எல்லாம் நான் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருவேன், எனக்கு இதெல்லாம் மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்து அட்டாக் பண்ணலாங்கிறதுக்குள்ள அது மறைஞ்சிரும். பொசுக்குன்னு இசுகு பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க பிளாக்ல நின்னுட்டு இருப்பான். அப்ப அவனுக்குள்ள இருக்க குடோங்கிற செகண்ட் யூசர், இதுதான் அந்த பவரை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கரெக்டான டைம். ஆனா அந்த பவரை நீ யூஸ் பண்ணினா 5 நிமிஷத்துல அவனை காலி பண்ணி ஆகணும், இல்லன்னா அந்த உலகத்துக்கே அழிவுதான்பா. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இவனை நான் இதோட முடிச்சிடுறேன்னு பய செம வெறியில அந்த குடோவோட பவர் எடுத்துட்டு அட்டாக் பண்ண வெறித்தனமா ரெடி ஆவான். சரி இதுக்கப்புறம் அவனோட அட்டாக் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.